அனைவருக்கும் வணக்கம். எய்ம்டிஎன் சார்பாக கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் வீக்லி ஒன்ஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வாரத்தோட முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி பண்ணுறோம். ஓகே. ஸோ இன்றைக்கி இந்த வீக் அப்படிங்கிறது ஒரு 8வது வாரமாக இந்த கிளாஸை நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய முக்கியமான டாபிக்ஸ் அப்படிங்கிறது முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கக்கூடியது தான். ஓகே. ஸோ இதில் தமிழ்நாடு ரெலவெண்ட்டாக சில திட்டங்கள் அவங்க அறிவிச்சிருக்காங்க. லைக் தூய்மை மிஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஹார்ன்பில் கன்சர்வேஷன். ஓகே. ஸோ அது ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். இந்த வீக்கில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய கரண்ட் அஃபேர்ஸ் சொல்கிறேன். ஓகே. ஹார்ன்பில்ங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஒரு பேர்ட். ஓகே. ஸோ ஒரு பறவை இனம். அந்த பறவை இனத்தை பாதுகாக்கிறதுக்கான ஒரு கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட் ஒன்று இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சைட் அப்படிங்கிறது பிளேஸ். ஓகே. ஸோ அந்த பிளேஸை பொறுத்தளவுக்கு இந்த வீக் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கசம்பட்டி. ஓகே. ஸோ வீரக்கோவில்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர். ஸோ அரித்தப்பட்டி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதை தொடர்ந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கசம்பட்டியையும் அந்த பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யார் பண்ணுறாங்க, இதுக்கு யாரோட அப்ரூவல் வேணும், இது எந்த ஆக்ட் மூலமாக நடைமுறைக்கு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே. ஸோ அடுத்து முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம். ஓகே. ஸோ இது இந்த ஊரக வளர்ச்சியில் முக்கியமான ஒரு அம்சமாக இந்த ரோட் மேனேஜ்மெண்ட். ஓகே. ஸோ இந்த பாதை போடுறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான திட்டம். ஸோ அதையும் நம்ம பார்க்குறோம். அடுத்து ரீசண்டாக கிராம சபா அந்த வேர்ல்டு வாட்டர் டேன்னு சொல்லுவோம் இல்லையா, மார்ச் 22. ஸோ அதை முன்னிறுத்தி மார்ச் 29 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு 12,000க்கும் மேற்பட்ட வில்லேஜ். ஓகே. ஸோ அங்கெல்லாம் கிராம பொதுக்கூட்டம் கூட்டியிருக்காங்க. ஸோ அப்போ அதை பற்றின கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ், அப்புறம் எத்தனை தடவை ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக கிராம சபை பொதுக்கூட்டம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது ஏதாச்சும் ஸ்டாட்யூட்டரி ப்ரொவிஷன்ஸ் இன்சென்ஸ் சட்டம் மூலமாக ஏதாச்சும் உறுதி செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு தமிழ்நாட்டில் இப்போது எத்தனை தடவை கிராம சபை பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கணும். இதெல்லாமே தமிழ்நாடு சார்ந்த விஷயங்கள். இந்த பேங்க் நெட் அப்படிங்கிறது ஒரு போர்ட்டல். ஓகே. ஸோ இந்த போர்ட்டலோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ்ன்னு சொல்லுவோம். இன்சென்ஸ் செயலற்ற கடன்கள் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கிகளுக்கு இருக்கக்கூடிய செயலற்ற கடன்கள்னு சொல்லுவோம். ஸோ அதை ப்ராசஸ் பண்ணுறது, இன்சென்ஸ் அதை சரியாக சேல் பண்ணுவாங்க இல்லையா, இன்சென்ஸ் ஒரு அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சின்னு சொல்லுவாங்க. இன்சென்ஸ் எந்த ஒரு கடனையும் செலுத்த முடியலை அப்படின்னா அந்த இண்டிவிஜுவல் பர்சன் அவங்களோட சொத்தை என்ன பண்ணுவாங்கன்னா ஏழை விடுறது. ஸோ இதெல்லாம் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு போர்ட்டல் ஒன்று ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கணும். அப்புறம் இந்த டிஎக்ஸ்எக்ஜ் அப்படிங்கிறது நித்தி ஆயோக் சொல்லுவோம் இல்லையா, நித்தி ஆயோக் பிளானிங் கமிஷனோட அப்கிரேடட் வெர்ஷன்னு சொல்லுவோம்ல, நித்தி ஆயோக். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே. ஸோ இதை ஒரு கூட்டமைப்பு. ஸோ அதோடு சேர்த்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்எம்இ செக்டார்ஸ்க்காக அவங்களோட டிஜிட்டல் டெக்னாலஜியில் டெவலப்மெண்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. ஆப்ரேஷன் பிரம்மா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மியான்மரில் நடந்த நிலநடுக்கம். ஸோ அதை தொடர்ந்து நம்ம ஹியூமன் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இன்சென்ஸ் ஒரு நாடு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அங்கே மனிதர்களை மீட்டெடுக்கிறது, அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுறது, இன்சென்ஸ் ஒரு உதவிகள் செய்யக்கூடிய விஷயங்கள் தான். அதில் நம்மளுடைய நேவி, ஏர்ஃபோர்ஸ், மிலிட்ரி இவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுக்கான ஒரு உதவி முறையாக பண்ணியிருக்க ஒரு விஷயந்தான். ஸோ இது எல்லாமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் முக்கியமான விஷயங்கள் உள்ளே இன்க்ளூட் பண்ணது தான். ஓகே. ஸோ அதை ஒன் பை ஒன்னாக பார்த்தரலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தூய்மை மிஷன். ஓகே. ஸோ இந்த வீக் கொஞ்சம் நமக்கு சிம்பிளான டாபிக்ஸ் தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோதான் அதோட டிமாண்டு. ஸோ லைக் டீலிமிட்டேஷன் கமிஷன் மாதிரி இன்றைக்கி பெருசாக எடுத்து பேசுகிறதுக்கான டாபிக் ஒன்றும் இந்த வாரம் இல்லை. பட் இவ்வளோ போதும். ஓகே. ஸோ ஒரு வாரத்தில் ஒரு ஏன் நீங்கள் நிறையா எடுக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கான அவசியம் இல்லை. நமக்கு எது கொஷினாக வர்றதுக்கான ஸ்கோப் இருக்கோ ஸோ அந்த ஏரியாவில் தான் நம்ம செலக்ட் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயங்களை தான் எடுக்கிறோம். பர்பஸ் ஆஃப் திஸ் கரண்ட் அஃபேர்ஸே நீங்கள் ரொம்ப கம்மியான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணால் போதும்.
அதுலேருந்து அதிகமான அவுட்புட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது தான். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டெய்லி உட்காந்து ஒரு 10-15 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்போம். அவசியமே இல்லை. ஓகே, ஸோ நமக்கு தமிழ்நாடு ரெலவெண்ட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணி அதில் எது கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குமோ அதை தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வாரம் கொடுக்கப்படுது. ஓகே, ஸோ அதனால் இது போதுமா அப்படின்னா இவ்வளோ போதும். முக்கியமாக நீங்கள் அட்லீஸ்ட் இதனாச்சும் பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கிறது தான். இதை தாண்டி நீங்கள் படிக்கிறது அப்படிங்கிறது அது உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட். பட் இதனாச்சும் அட்லீஸ்ட் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பர்டிகுலர் கிளாஸோட அப்ஜெக்டிவ். ஓகே, ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தூய்மை மிஷன் அப்படிங்கிற ஒன்று கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாக சொல்லலாம். ஓகே, தூய்மை திட்டம் அப்படிங்கிறது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அப்படின்றவங்க மினிஸ்டராக இருக்காங்க. ஓகே, ஸோ இதோட சேர்பர்சன் அப்படின்னு வரக்கூடிய ஒரு பர்சன் யாராக இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர். ஓகே, ஸோ அப்போ இந்த திட்டம் வந்து ஒரு முக்கியமான திட்டமாக முன்னிறுத்தப்படும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, ஸோ இதோட பர்பஸ் என்ன? இந்த தூய்மை அப்படின்னு சொல்லும் போதே அது எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் அந்த சானிடேஷன் மேனேஜ்மெண்ட் தான். இன்சென்ஸ் சுத்தமாக ஒரு இடத்த வச்சுக்கிறதுக்கான ஒரு விஷயந்தான். ஸோ அதை தான் முன்னிறுத்தி இந்த திட்டமாக அறிவிக்கிறாங்க. இது எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த திட்டக்கழிவுகள்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதை வந்து மேம்படுத்துறதுக்காகவும் அதை சரி செய்கிறதுக்காகவும் தான் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராமை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க டு என்ஷூர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ சஸ்டைனபிள் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன்சென்ஸ் ஒரு நிலையான, ஓகே, ஸோ ஒரு எந்த விதமான பாதிப்பும் சுற்றுச்சூழலுக்கு வராமல் ஒரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் திடக்கழிவுகளை சுழற்சி செய்து அது மூலமாக ஒரு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதோ, இன்சென்ஸ் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதோ, இல்லை அது மூலமாக ஏதாச்சும் ஒரு பயோடிகிரேடபிள் காம்போசிட்ஸ் ஃபர்டிலைசர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதோ, ஸோ அந்த மாதிரி விஷயங்களை செய்கிறது தான் இந்த ஒரு பர்டிகுலர் மிஷனோட அப்ஜெக்டிவ். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போட டிபார்ட்மெண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் மகளிருக்கான திட்டங்களாக இருக்கட்டும், இல்லை நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும், முக்கியமான திட்டங்கள் எல்லாமே எது கீழே ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் கீழே தான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே, ஸோ அந்த தமிழ் புதல்வன் திட்டம்லாம் பார்க்குறோம் இல்லையா, ஸோ அந்த திட்டங்கள் எல்லாமே இந்த ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் கீழே தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் கீழே தான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே, ஸோ இதோட கம்போசிஷன் அப்படின்னு வரும்போது இது ஒரு மிஷன். ஓகே, ஒரு திட்டம். அப்போ திட்டத்துக்கு கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அலுவலகம்னு ஒன்று இருக்கும், மிஷன் செக்ரட்டரியேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த செக்ரட்டரியேட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவல் கமிட்டியாக ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே, ஒரு ஸ்டேட் லெவலில் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டியோட ஹெட்டாக யாரை அப்பாயின்ட் பண்ணுறாங்கன்னா சீஃப் மினிஸ்டரை தான் சேர்பர்சனாக போட போகிறாங்க. அப்போ கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டமாக பார்க்கப்படுது. ஓகே, ஸோ ஃப்யூச்சரில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ தான் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் இன்னும் அது வந்து ஒரு ஃபார்முலேஷனுக்கு வந்து அது என்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஆக போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். பட் இனிஷியலாக இது இருக்குங்கிறதுனால நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இதோட சீஃப் மினிஸ்டர் தான் இதோட சேர்பர்சன் ஆகிறாரு. டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இதோட வைஸ் சேர்பர்சனாக இருக்கிறார். ஓகே, ஸோ அதை தாண்டி மெம்பர்ஸ் அப்படின்னு வரும்போது யாரெல்லாம் மெம்பர் ஆகிறாங்கன்னா பாருங்கள், மினிஸ்டர் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸ், மினிஸ்டர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், மினிஸ்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட். ஸோ இவ்வளோ மெம்பர்ஸ் வர்றதுனால கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான ஒரு ஒரு திட்டமாக பார்க்கப்படுது. ஓகே, இதெல்லாம் நான் மனப்பாடம் பண்ணணுமா? அவசியம் கிடையாது. சும்மா உங்களுடைய நாலேஜுக்காக கொண்டு வந்தது தான். அப்போ நான் எதை தான் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த தூய்மை மிஷனோட பர்பஸ் என்ன? வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு தான். ஓகே, ஸோ சஸ்டைனபிள் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு தான் அதோட பர்பஸ். ஓகே, ஸோ அது போக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யார்? ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை எழுதி வச்சுக்கோங்க. மிஷனோட ஸ்டேட் லெவல் கமிட்டியோட ஹெட் யார் அப்படின்னா சீஃப் மினிஸ்டர். இதுதான் இந்த பேஜில் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன். மெம்பர்ஸ் யாருங்கிற அவசியம் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணணுமா? அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இதை செயல்படுத்துறதுக்காக ஒரு கம்பெனி ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அது க்ளீன் தமிழ்நாடு கம்பெனி லிமிடெட் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்குது. ஓகே, ஸோ க்ளீன் தமிழ்நாடு கம்பெனி லிமிடெட்னு ஒன்று இருக்குது. இதுக்கு முன்னாடி இது ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருந்தது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட்டு கீழே ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. ஓகே, ஸோ ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்டு கீழே. இப்போது இந்த லிமிடெட் கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் கீழே கொண்டு வர்றாங்க. ஏன்னா இவங்க தானே செயல்படுத்த போகிறாங்க. ஸோ அப்போ இது யார் கீழே மாறப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு க்ளீன் தமிழ்நாடு கம்பெனி லிமிடெட். இது நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிடிசிஎல் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் பேஸ்டு கொஸ்டினில் வந்து இதோட அப்ரிவேஷன் கேட்டுறாங்க அப்படின்னா இந்த சிடிசிஎலுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளீன்
தமிழ்நாடு கம்பெனி லிமிடெட் தான் அதோட ஃபுல் ஃபார்ம். வேறு ஏதாச்சும் ஒன்று கொடுத்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சிடிசிஎல் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ஃபார்ம் வந்து க்ளீன் தமிழ்நாடு கம்பெனி லிமிடெட் அப்படிங்கிறது தான். இது எது கீழே ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்டு கீழே ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருந்தது. இப்போ ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட்டு கீழே ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே, ஸோ இவ்வளோ தெரிஞ்சிருந்தால் போதும். அப்போது இந்த ஒட்டுமொத்த ஸ்கீம்லையுமே எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் இது ஒன்று. இதோட பர்பஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். இதோட சேர்மன் சீஃப் மினிஸ்டர். இதை எது கீழே ஃபங்க்ஷன் பண்ண போகிறாங்க? க்ளீன் தமிழ்நாடு கம்பெனி லிமிடெட். இதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு? ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்டு கீழே இருந்தது. இப்போது ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் கீழே ஃபங்க்ஷன் ஆக போகுது. அவ்வளோதான். இது மட்டும் ஒரு 4 பாயிண்ட்டு இந்த தூய்மை மிஷனுக்கு எழுதி வச்சுருங்க, போதுமானது தான். ஓகே, ஸோ இதோட இந்த ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த டாபிக் உள்ளே போகலாம். தமிழ்நாடு ஒர்க்கிங் ஆன் ப்ளூ பிரிண்ட் டு ப்ரொடெக்ட் ஹார்ன்பில். ஓகே, ஸோ ஹார்ன்பில் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பறவை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மொத்தம் ஒரு 9 வெரைட்டிஸ் இருக்குது. இன்சென்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹார்ன்பில்ஸ் இருக்குது. 9 விதமான ஹார்ன்பில் இருக்குது. அதில் முக்கியமாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 4 விதமான ஹார்ன்பில்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஒவ்வொன்றுமே அந்த ஐயூசிஎன்னு சொல்லுவோம் இல்லையா, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர், அவங்க நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க ரெட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் வல்னரபிள், என்டேஞ்சர்ட், கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க என்விரான்மெண்ட் படிக்கும்போது. ஓகே, ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்பீசிஸையுமே ஒரு பர்டிகுலர் கேட்டகரியில் லிஸ்ட் பண்ணுறாங்க. இந்த 4 ஸ்பீசிஸுமே ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பீசிஸாக பார்க்கப்படுது. ரொம்ப அழிவு நிலையில் இருக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. ஓகே, ஸோ இதோட கவுண்ட் அப்படிங்கிறது, எக்ஸாக்ட் கவுண்ட் அப்படிங்கிறது யாருக்கும் பெருசாக தெரியாது. இப்போ தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த கவுண்ட்டை எடுக்கிறதுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எக்ஸாக்ட் கவுண்ட். ஓகே, ஸோ எக்ஸாக்ட் கவுண்ட்டை எடுத்து அந்த கவுண்ட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பாதுகாக்கிறதுக்கான சில திட்டங்களை வகையறுக்க போகிறாங்க. அதுக்காக ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ அப்போது நமக்கு என்ன தேவை இதில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 9 அவுட் ஆஃப் 4, ஓகே, ஸோ ஒரு 4 ஹார்ன்பில்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் இங்கே இருக்குது அப்படின்னா, அந்த 4 ஹார்ன்பில் வெரைட்டிஸ் என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும் முக்கியமாக. அதோட ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் என்ன? ஓகே, ஸோ அது கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டா இல்லை என்டேஞ்சர்டா, வல்னரபுளா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது நம்ம பார்த்துக்கிறணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய எந்தெந்த டைகர் ரிசர்வ்ஸ் ஆர் பயோஸ்பியர் ரிசர்வ் கீழே இது வருது. ஓகே, இன்சென்ஸ் ஏதாச்சும் ஒரு நேஷ்னல் பார்க்ஸ் கீழே இந்த ஹார்ன்பில்ஸை கொண்டு வர்றாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அப்புறம் இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸுங்கிற சென்டர் எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க, ஒருவேளை அதை மட்டுமே சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக வச்சு கூட கேட்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு தான் நம்ம தயாராகணும். அது போக பார்த்தீங்கன்னா, ட்ரீ ஸ்பீசிஸ் இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா ஹார்ன்பில்லை பொறுத்தளவுக்கு அதுக்குன்னு தனியாக கூடு கட்டுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது ஏதாச்சும் ஒரு பழமையான மரம் இருக்குது, ரொம்ப பெரிய மரம் இருக்குன்னா, உயரத்தில் மரம் இருக்குது அப்படின்னா, அங்கே அவங்க என்ன பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூடை கட்டி அதுக்குள்ளே தான் வாழ்வாங்க. இன்சென்ஸ் கூடுன்னு ஒன்று இருக்காது, அந்த ஒரு ஓட்டை இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்குள்ளே தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக் லே பண்ணுறது எல்லாமே இருக்கும். ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஸ்பீசிஸ் கூட. ஃபியூகிவோரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சென்ஸ் ஃப்ரூட்ஸை சாப்பிட்டு வளரக்கூடிய ஒரு பறவை. இன்சென்ஸ் பழங்களை மட்டுமே சாப்பிட்டு வளரக்கூடிய பறவை. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அழிவு நிலையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு பர்டிகுலர் திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. தட் இஸ் சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ். இந்த சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ன்பில் கன்சர்வேஷனுக்காண்டி தான். இது ஒரு சென்டர். ஓகே, ஸோ இந்த சென்டர் எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆனமலை டைகர் ரிசர்வில் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஆனமலை டைகர் ரிசர்வ் தமிழ்நாட்டில் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த ஆனமலை டைகர் ரிசர்வில் தான் என்ன பண்ண போகிறாங்க, இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ப்ரொடெக்டிங் ஹார்ன்பில்லை எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இது ஒரு ஒன்லைனர் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ப்ரொடெக்டிங் ஹார்ன்பில் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன் அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து கேட்கலாம். நமக்கு அப்படி கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆனமலை டைகர் ரிசர்வ்னு தெரியும். தட்ஸ் ஆல். அப்போ ஃபஸ்ட்டு இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஆனமலை டைகர் ரிசர்வில் தான் இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸுங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர போகிறாங்க டு ப்ரொடெக்ட் தி ஹார்ன்பில் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஹார்ன்பில்லை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் இந்தியாவில் 9 டைப்ஸ் ஆஃப் ஹார்ன்பில்ஸ் இருக்குது. அதில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் ஹார்ன்பில்ஸ் இருக்குது. ஸோ இதில் 1 by 1 பார்க்கும்போது இந்த ஐயூசிஎன் லிஸ்ட்டில் ஒவ்வொன்றும் என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்கள். இந்த கிரேட் ஹார்ன்பில்னும் மலபார் கிரே ஹார்ன்பில்னும் வல்னரபிள்னு சொல்கிறாங்க. இதை எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ கிரேட் ஹார்ன்பில்னும் மலபார் கிரே ஹார்ன்பில்னும் வல்னரபிள்னு சொல்கிறாங்க. மலபார் பைடு ஹார்ன்பில் அப்படிங்கிறது நியர் த்ரெட்டனுன்னு சொல்கிறாங்க.
இந்தியன் கிரே ஹார்ன்பில் அப்படிங்கிறது லீஸ்ட் கன்சர்ன்கிற கேட்டகரியில் சொல்கிறாங்க. ஓகே, மொத்தம் 4 டைப்பு. இந்த 4 டைப் ஆஃப் ஸ்பீசிஸில் 2 ஓகே. ஸோ கிரேட் ஹார்ன்பில்லும் மலபார் கிரே ஹார்ன்பில்லும் வல்னரபிள்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ IUCN லிஸ்ட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க என்விரான்மெண்ட்டில். இதில் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு, வல்னரபிள், நியர் த்ரெட்டன், லீஸ்ட் கன்சர்ன்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது எதுக்கானது அப்படிங்கிற கேட்டகரியில் நீங்கள் என்விரான்மெண்ட்டில் படிச்சிருங்க. ஓகே, அடுத்து இந்த மலபார் பைடு ஹார்ன்பில் அப்படிங்கிறது நியர் த்ரெட்டன்னு சொல்கிறாங்க. இந்தியன் கிரே ஹார்ன்பில்ங்கிறது லீஸ்ட் கன்சர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 4 கேட்டகரி, இன்சென்ஸ் 4 ஸ்பீசிஸ், இது 3 கேட்டகரியில் கொண்டு வந்திருக்காங்க. இதையும் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ப்ரொடெக்ஷன்னு சொல்கிறோம்ல, இப்போ மலபார் கிரே ஹார்ன்பில்லும் கிரேட் ஹார்ன்பில்லும் எங்கே கன்சர்வ் பண்ண போகிறாங்கன்னா ஆலமலை டைகர் ரிசர்வில். ஓகே, இந்த மலபார் பைடு ஹார்ன்பில்னு சொல்கிறோம் இல்லையா, அது அத்திக்கடவு, பில்லூர், பவானி சாகர் வேலியில் ப்ரொடெக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் கிரே ஹார்ன்பில் அப்படிங்கிறது சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டில் ப்ரொடெக்ட் பண்ண போகிறாங்க. இதில் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஆனமலை டைகர் ரிசர்வ் தான். ஸோ இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அட்லீஸ்ட் இதை மட்டும்னாச்சும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனமலை டைகர் ரிசர்வில் தான் அந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் அந்த 2 ஸ்பீசிஸ் ரொம்ப முக்கியமாக ப்ரொடெக்ட் பண்ண போகிறாங்க. ஒன்று மலபார் கிரே ஹார்ன்பில்லும், இன்னொன்று கிரேட் ஹார்ன்பில்லும். ஓகே, ஸோ இது ரெண்டும் பொறுத்தளவுக்கு என்ன கேட்டகரியில் இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம். மலபார் ஹார்ன்பில்லும் கிரேட் ஹார்ன்பில்லும் வல்னரபிள் கேட்டகரியில் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். ஸோ இதை தான் ரொம்ப முக்கியமாக ப்ரொடெக்ட் பண்ண போகிறாங்க. இந்த மலபார் பைடு ஹார்ன்பில் அப்படிங்கிறது எங்கே? அத்திக்கடவு, பில்லூர், பவானி சாகரில். அதுக்கப்புறம் இந்தியன் கிரே ஹார்ன்பில் அப்படிங்கிறது சத்தியமங்கலத்தில். ஓகே, ஸோ இது இவ்வளோ தெரிஞ்சிருந்தால் போதும். இன்சென்ஸ் ஹார்ன்பில்லை பற்றினது ஒரு ஃபியூகியூவரஸ், அதுவும் நான் சொல்லிட்டேன், ஒரு ஃப்ரூட் ஈட்டிங் பேர்டு அப்படின்னு சொல்லியாச்சு. அது ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்குது. ஓகே, ஸோ IUCNல அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. 9ல் 4 இங்கே இருக்குது. ஒருவேளை ஆப்ஷனில் மேட்ச் த ஃபாலோயிங்கில் ஒரு 5 ஸ்பீசிஸை லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு இதில் எது தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு கேட்கலாம். ஸோ அதுக்கான கொஷின் ஆப்ஷனும் இருக்குது. இல்லை இது எந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா ஆனமலை டைகர் ரிசர்வ் நம்ம சொல்லிட்டோம். ஸோ அதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த 4 ஸ்பீசிஸை கொடுத்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் இதில் நியர் த்ரெட்டன் எது, வல்னரபிள் எது அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்கில் போகலாம். அதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்படி இல்லையா, இந்த ட்ரீஸில் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகே, ஸோ ட்ரீயை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இதோட ஹேபிடேஷனை ப்ரொடெக்ட் பண்ணுறது. இன்சென்ஸ் இது இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது பெரிய பெரிய மரத்தில் தான் கூடு கட்டி இருக்கும். ஓகே, ஸோ அப்படி இருக்கையில் டீஃபாரஸ்டேஷன், இன்சென்ஸ் அந்த மரங்கள்லாம் வெட்டப்பட்டதோட காரணம் தான் இதோட அழிவுக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லப்படுது. ஓகே, ஸோ அப்போ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீ ஸ்பீசிஸையும் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. டிப்ட்ரோகார்பஸ் இண்டிகஸ், கிரிப்டோகேரியா, அனமலியானா, மிஸ்டிகா மலபாரிக்கா, வல்னரபிள். ஓகே, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. இதுதான் இம்பார்ட்டண்ட். எந்த ஒரு விஷயம், இந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் இனிஷியேட்டிவில். அட்லீஸ்ட் இதை மட்டும்னாச்சும் தெரிஞ்சுட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோக்கல் கம்யூனிட்டிஸில் இதில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. தட் இஸ் காடார்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க. ஸோ இவங்க ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி, தே ஆர் செட்டில்டு இன் கேரளா. ஓகே, ஸோ அந்த கேரளா பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டிஸ். இவங்க மேலே ஒரு காலகட்டத்தில் ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா இவங்க ஹார்ன்பில்லை வேட்டையாடுறதுனால தான் அதோட அழிவு அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லும்போது அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுத்து, அதுக்கப்புறம் அவங்களுக்கான ஹேபிடேஷன் ரைட்ஸ் இதெல்லாம் வாங்கி கொடுத்து அது ஒரு டாக்குமெண்ட்ரியாகவே பண்ணியிருக்காங்க. காடு காடார் ஓங்கோல் அப்படின்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் ஒரு கிளிப்பு மாதிரி இருக்கும் யூடியூப்பில். முடிஞ்சால் டைம் இருந்தால் பாருங்கள். அதில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க டீஃபாரஸ்டேஷனால தான் இந்த ஹார்ன்பில் பறவைகள் இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ தவிர இவங்க வேட்டையாடுறதுனால கிடையாது அப்படிங்கவும், இவங்க வேட்டையாடுறத அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதோட கன்சர்வேஷனில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ அப்போது அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றா பேசப்படுது தொடர்ந்து சொசைட்டியில். ஸோ அதனால் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ கேட்குறாங்க அப்படின்னா இதை தான் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இவ்வளோ தெரிஞ்சிருந்தால் போதும் இந்த ஒரு பர்டிகுலர் இதில். ஸோ இதை ஒன்றும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டு. ஓகே, ஸோ இதில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக செகண்டில் கசம்பட்டி வீரக்கோவில்ங்கிற இடத்துல இருக்கக்கூடிய வீரக்கோவில் அது கசம்பட்டி. ஓகே, ஸோ தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு பிளேஸ் என்ன பண்ணுறாங்க, பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரி, யார் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்று இதில் நமக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம், இந்த கசம்பட்டி அப்படிங்கிறது ஒரு 4-5 ஊரை கொடுத்துட்டு இது இதெல்லாம் வந்து பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு சொல்ல தெரியணும். அரித்தப்பட்டின்னு ஒன்று இதுக்கு முன்னாடி மதுரை பக்கத்தில் நம்ம கூட ரீசெண்டாக கனிம வளம் அந்த மைனிங் ப்ராஜெக்டை வந்து கேன்சல் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டை அனௌன்ஸ் பண்ணாங்க. அது கூட நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் படித்தோம். ஓகே, அரித்தப்பட்டி அப்படிங்கிறது
அதுக்கப்புறம் செகண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கசம்பட்டி அப்படிங்கிறதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் இருக்குது, 2 இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். ஸோ இது யார் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் அனௌன்ஸ் பண்ணுது. ஓகே, சரி எந்த ஆக்ட் கீழே இது அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டை பொறுத்தளவுக்கு பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002. ஓகே, ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஆக்டில் தான் என்ன பண்ணுறாங்க, இந்த பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் அப்படிங்கிற ஒரு சைட்டுங்கிறது பிளேஸ். ஓகே, ஸோ அந்த சைட்டோட நேமில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் அப்படிங்கிறது எந்த ஆக்ட் கீழே அனௌன்ஸ் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் கீழே. ஓகே, ஸோ ஒரு பர்டிகுலர் பிளேஸை பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டை அனௌன்ஸ் பண்ணுறதா இருந்தால் அப்போ அதுக்கான குவாலிஃபிகேஷன் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டால் இதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா டொமஸ்டிகேட்டட் ஸ்பீசிஸ் அங்கே நிறையா இருக்கணும், இல்லை த்ரெட்டனடு ஸ்பீசிஸ் ஏதாச்சும் ஒரு ரேராக, இல்லை பாதுகாக்கப்பட வேண்டிய ஏதாச்சும் ஒரு அரிய வகை உயிரினம் இருக்குன்னா அதை செய்கிறது, இல்லை ஏதாச்சும் முக்கியமான கீஸ்டோன் ஸ்பீசிஸ் இருந்தாலோ, இல்லை ஃபாசில் பெட்ஸ் அப்படிங்கிறது ஒரு வேளை அந்த படிமம்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது எங்கேயாச்சுன்னு இருந்தாலோ இதெல்லாம் வேரியேஷன் திங்ஸ். ஓகே, ஸோ இதுக்குள்ளெல்லாம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, இதை கேட்க போகிறதும் கிடையாது. சும்மா உங்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காண்டி தான் இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாலாம் இன்க்ளூட் பண்ணுறது. இங்கே நம்ம பொறுத்தளவுக்கு பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டை பொறுத்தளவுக்கு ரீசெண்டாக கசம்பட்டி இன்க்ளூட் ஆகிருக்கு. எந்த ஆக்ட் கீழே பண்ணுறாங்க அப்படின்னா பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் கீழே. வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அது நமக்கு பெருசாக ஃபோக்கஸ் பண்ணி போகணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதை யார் டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் டிக்ளேர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதை பொறுத்தளவுக்கு யூனியன் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு கொடுத்தா தப்பு. பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002 படி ஸ்டேட் கவர்மெண்ட் தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸை பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் ஆக்ட்னு என்ன பண்ணுவாங்கன்னா டிக்ளேர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்போது ஸ்டேட் கவர்மெண்ட் யாரோட கன்சல்டேஷனோட அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பாடிஸோட கன்சல்டேஷனோட. ஓகே, ஸோ அப்போ இப்போ வரைக்கும் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு மொத்தம் 2. ஒன்று கசம்பட்டி இப்போ ரீசெண்டாக இன்க்ளூட் பண்ணது, இன்னொன்று அரித்தப்பட்டி பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட், அது மதுரையில் இருக்கிறது. ஓகே, ஸோ இந்த 2 பிளேசஸ் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரீசெண்டாக இப்போ டிக்ளேர் பண்ண ஒன்று. ஸோ நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் மொத்தம் தமிழ்நாட்டில் 2 பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இருக்குது. ஒன்று அரித்தப்பட்டி, இன்னொன்று கசம்பட்டி. இதை யார் பண்ணுறா? ஸ்டேட் கவர்மெண்ட். யாரோட கன்சல்டேஷனோட? லோக்கல் பாடிஸோட கன்சல்டேஷனோட. சரி, இதுக்கான ஆக்ட் என்ன? பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002. குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணுமா? இல்லை, நீங்கள் பார்த்தாலே போடக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ அதனால் அதை பற்றி நமக்கு யோசிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இது ஒன் ஆஃப் தி இனிஷியேட்டிவ், பார்த்து வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் இது முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான். இப்போ எடுக்கக்கூடிய எல்லா கரண்ட் அஃபேர்ஸுமே குரூப் 1க்குமே ரொம்ப முக்கியமான ஒன்று தான். அப்படி தான் செக்ரிகேட் பண்ணி எடுக்குது. இன்சென்ஸ் ஒரு எல்லா லெவல் ஆஃப் எக்ஸாம் நீங்கள் குரூப் 1 அப்ரோச் பண்ணாலும் சரி, குரூப் 2 இருந்தாலும் சரி, குரூப் 4 இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இது மேட்ச் ஆகும் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த முதல்வனின் கிராம சாலைகள் திட்டம், மேம்பாட்டு திட்டம் நத்திங் பட் ரோட் மேனேஜ்மெண்ட்டு தான். ஸோ சாலை வசதிகளை மேம்பாடு பண்ணி தர்றது தான். எஸ்பெஷலி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜில் தான். ஓகே, ஸோ இதோட அப்ஜெக்டிவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் இருக்கக்கூடிய வில்லேஜ், ஓகே, கிராமப்புற சாலைகளை மேம்படுத்துறது தான் இதோட அப்ஜெக்டிவ். ஸோ அப்போ இவங்க டார்கெட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து யூனியன் அண்டு வில்லேஜ் பஞ்சாயத்து. இவங்க டார்கெட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கிலோமீட்டர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 கிலோமீட்டர். இது எத்தனை வருஷத்துக்கு மேம்படுத்தணும் அப்படின்னா 5 வருஷத்துக்கு மெயின்டைன் பண்ணணும். அலோகேட் பண்ணுற பட்ஜெட் 4,000 கோடி 2022, 23, 23, 24 பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக 1,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க 2025, 26க்கு. ஓகே, ஸோ இதில் எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்க இந்த வில்லேஜ் பஞ்சாயத்து யூனியனை பொறுத்தளவுக்கு? ஸோ எங்கெல்லாம் வந்து ரோடு ப்ரொவைடிங் சிங்கிள் கனெக்டிவிட்டி ஹேபிடேஷன்ஸ் இருக்கோ, இல்லை பின்தங்கிய பிளாக்ஸ் இருக்கும் இல்லையா, அது போக ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இருக்கக்கூடிய ஒன்று, இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாஸ். ஸோ இதுவும் நமக்கு என்னென்னா தேவையில்லை, இந்த ஒரு விஷயங்கள் அவசியம் கிடையாது. இங்கே நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் டார்கெட் பண்ணுறாங்கன்னா 10,000 கிலோமீட்டர். 5 வருஷத்துக்கு 4,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இந்த வருஷம் 1,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஓகே, ஃபைன். ஸோ இவ்வளோ தான். இது ரொம்ப சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வாட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமா இது பார்க்க முடியாது, பட் கேட்கணும், தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது, அவ்வளோதான். அடுத்து இது பாருங்கள், வித் ரெஸ்பெக்ட் டு கிராம சபை பொதுக்கூட்டம். ஓகே, ஸோ இந்த கிராம சபை பொதுக்கூட்டம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 22 நமக்கு எல்லாருக்கும் தெரியும் வேர்ல்டு வாட்டர் டே அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ இந்த ஒரு நாளை வந்து முன்னிறுத்தி
நம்ம இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம சபை பொதுக்கூட்டத்தை கூட்டுறது வழக்கம். இந்த வருஷம் அதை முன்னிறுத்தி மார்ச் 29ஆம் தேதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 12,419 வில்லேஜஸ் இங்கே எல்லாத்துலேயுமே கிராம சபை பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த கிராம சபை பொதுக்கூட்டம் அப்படிங்கிறது என்ன, இதுக்கு ஏதாச்சும் கான்ஸ்டியூஷனலாக சப்போர்ட் இருக்கா, இன்சென்ஸ் அரசியல் அமைப்பில் ஏதாவது பேசப்பட்டிருக்கா, அதுக்கப்புறம் தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு இது எந்த ஆக்ட் கீழே ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் கேட்கலாம். ஓகே, ஸோ நம்மளை பொறுத்தளவுக்கு நமக்கு தெரியும் அந்த கிராம சபை பொதுக்கூட்டம் அப்படிங்கிறது கம்பல்சரியாக கண்டக்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத எது மூலமாக முன்வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன்லேயே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ எங்கே கான்ஸ்டியூஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 73rd அமெண்ட்மெண்ட் மூலமாக சட்ட திருத்தம் மூலமாக கொண்டு வர்றாங்க. அது மூலமாக பார்ட் 9ங்கிற ஒரு பார்ட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணி அதில் பஞ்சாயத்து ராஜ் கவரிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 243லேருந்து 243O வரைக்கும். ஓகே, மொத்தம் 29 சப்ஜெக்ட்ஸ் உள்ளே இருக்குது. 11th ஷெட்யூல் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டாங்க புதுசாக. ஓகே, ஸோ இந்த 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கொண்டு வந்ததுன்னு பார்த்தா பார்ட் 9 அப்படிங்கிற ஒரு பார்ட்டை புதுசாக உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஷெட்யூல் 11 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஆர்டிக்கலை பொறுத்தளவுக்கு 243 to 243O. சப்ஜெக்ட்ஸை பொறுத்தளவுக்கு 29 சப்ஜெக்ட்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு இங்கே யூஸ் ஆகாட்டினாலும் பாலிட்டியில் யூஸ் ஆகும். சரி, ஓகே. இந்த கிராம சபாவை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டுக்கு ஏதாச்சும் புதுசாக ஆக்ட் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஓகே, ஸோ தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 1994 இது கீழே தான் நம்மளோட பஞ்சாயத் ராஜ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே, ஸோ கிராமப்புற அந்த அரசியலமைப்பில் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஸ்டாட்யூட்டரியாக இங்கே ஃபங்க்ஷன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் ஆக்டில் தான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 243A ஒருவேளை உங்களுக்கு பாலிட்டியில் அப்படியே கூட கேட்கலாம். ஆர்டிகல் 243A எதை பற்றி பேசுது அப்படின்னா ஆர்டிகல் 243A அப்படிங்கிறது கிராம சபையை வந்து கம்பல்சரியாக ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, உறுதி செய்யணும், எல்லா கிராமத்துலேயும் கண்டக்ட் பண்ணுறதுக்கான விஷயங்களை செயல்படுத்தி தரணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அது போக இந்த கிராம சபையில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், இன்சென்ஸ் பங்கேற்கலாம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கிராமத்தில். ஓகே, ஸோ அந்த பர்டிகுலர் கிராமத்தில் யாரெல்லாம் அந்த பர்டிகுலர் கிராமத்தோட எலக்டோரல் ரோல், இன்சென்ஸ் ஒரு எலக்டோரல் ரோல் அப்படிங்கிறது நீங்கள் வாக்காளர் பட்டியல்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கிராமத்தோட வாக்காளர் பட்டியலில் உங்களோட பேர் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த கிராம சபை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கலாம். ஸோ இதை பொறுத்தளவுக்கு இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ட் ஆகி தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. மக்கள் யார் வேணாலும் அதில் என்ன பண்ணலாம், பங்கேற்கலாம். பங்கேற்று அவங்களோட குறை நிறைகளை என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கிராம சபை பொதுக்கூட்டத்தில் சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ அதுக்கு என்ன மினிமம் குவாலிஃபிகேஷன் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் கிராமத்தோட அந்த வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து அதில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லக்கூடிய விஷயம். ஓகே, அது போக எத்தனை டைம்ஸ் கண்டிப்பாக இது மீட் பண்ணணும் அப்படின்னா வருஷத்தில் அட்லீஸ்ட் 2 தடவைனாச்சுன்னு இது என்ன பண்ணி ஆக வேண்டியது இருக்குது, மீட் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த 2க்கு உள்ள கால இடைவேளை 6 மாதத்துக்கு மேலே இருக்கக்கூடாது. ஓகே, கிட்டத்தட்ட பார்லிமெண்ட்டுக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்கோ அதே தான் இங்கே இருக்குது. பார்லிமெண்ட்டை பொறுத்தளவுக்கு என்ன சொல்கிறோம், வருஷத்தில் 2 தடவைனாச்சும் கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும், கூட்டி ஆகணும் அப்படிங்கிறத பிரசிடென்ட்டுக்கிட்ட சொல்கிற மாதிரி இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வருஷத்தில் அட்லீஸ்ட் 2 தடவைனாச்சுன்னு கண்டிப்பாக கிராம சபை பொதுக்கூட்டத்தை நீங்கள் ஒருங்கிணைத்து ஆகணும், இல்லை ஃபார்ம் பண்ணி ஆகணும். அந்த ஃபார்ம் பண்ணுறதுக்குள்ள அந்த பங்கேற்கிறதுக்குள்ள. ஓகே, ஸோ அந்த பங்கேற்கிறதுல அட்லீஸ்ட் ஓகே, ஸோ 2 தடவை மேக்ஸிமம் போனால் நீங்கள் எத்தனை தடவை பண்ணலாம் அப்படின்னா அது கணக்கே கிடையாது. அப்போது தமிழ்நாட்டில் இப்போ எத்தனை தடவை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 தடவை அதை பொதுக்கூட்டம் கூட்டுறோம். ஓகே, ஸோ அப்போ வருஷத்தில் மொத்தம் 6 தடவை தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்க, கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆனால் மினிமம் 2 தடவைனாச்சுன்னு பண்ணி ஆகணும். ஸோ நாட்கள்னு வரும்போது ரிபப்ளிக் டே 1 ஜனவரி 26, லேபர் டே 1 மே 1, வேர்ல்டு வாட்டர் டே மே 22. இதை முன்னிட்டு தான் இப்போ ரீசெண்டாக கண்டக்ட் பண்ணது. இண்டிபெண்டன்ஸ் டே ஆகஸ்ட் 15, மகாத்மா காந்தியோட பர்த் அனிவர்சரி பிறந்தநாள் அன்னைக்கு அக்டோபர் 2, அதுக்கப்புறம் லோக்கல் கவர்னன்ஸ் டே நவம்பர் 1. இது 2 புதுசாக இப்போ தான் ஆட் பண்ணது. ஓகே, ஸோ இதுவும் இப்போ ரீசெண்டாக தான் ஆட் பண்ணோம். ஸோ மொத்தம் 6 தடவை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம சபை பொதுக்கூட்டத்தை நம்ம கூட்டுறோம். அப்போது இது யார் வந்து கன்வீன் பண்ணுறா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்சென்ஸ் யார் வந்து இதை கூட்டுறா, இதை யார் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்சென்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஹூ கன்வீன் சமன் தி செஷன் அப்படின்னா பார்லிமெண்ட்டை பொறுத்தளவுக்கு பிரசிடென்ட்னு சொல்லிடுறோம்.
ஹூ ப்ரிசைடு அப்படின்னு வரும்போது யார் அந்த செஷனை கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஸ்பீக்கர்னு சொல்கிறோம் இல்லையா. அதே மாதிரி தான் இங்கே இந்த கிராம பொதுக்கூட்டத்தை யார் கூட்டுறாங்கிறது ஒன்று இருக்குது, யார் அதை நடத்துகிறாங்கன்னு ஒன்று இருக்குது. அப்போ யார் கூட்டுறாங்க அப்படின்னா இந்த கன்வீனடு பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரோட பஞ்சாயத்து பிரசிடென்ட். ஒன்று அவர் இன்வைட் பண்ணி எல்லாரையும் வந்து கண்டக்ட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா இன்கேஸ் ஒருவேளை அவர் அதனால் பண்ண முடியல அப்படின்னா அந்த ஊரோட இன்ஸ்பெக்டர். ஓகே, இன்ஸ்பெக்டர் அப்படின்றது இங்கே ஓகே. ஸோ பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்பெக்டர். ஓகே, ஸோ அவர் வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிராம சபை பொதுக்கூட்டத்தை கன்வீன் பண்ணணும், இன்சென்ஸ் எல்லாம் கூட்டணும் அப்படிங்கிறது. ஓகே, சரி, இதை யார் நடத்தி தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டு தான் இதை நடத்தி தரணும். அந்த ஊரோட பஞ்சாயத்து பிரசிடென்ட் தான் இதை நடத்தி தரணும். ஒருவேளை அவர் இல்லைன்னா வைஸ் பிரசிடென்ட்டும் இல்லை அப்படின்னா 2 பேருமே இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய மெம்பரில் யாராச்சும் ஒரு ஆள். ஓகே, ஸோ பை மெம்பர் சூசன் பை மெம்பர்ஸ் ப்ரெசென்ட் அட் த மீட்டிங். ஓகே, ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் யாரை தேர்ந்தெடுத்து அவங்க நடத்துகிறாங்களோ அவங்க நடத்தலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஹூ கன்வீன்ஸ் இட், ஹூ ப்ரிசைட் இட். ஓகே, ஸோ யார் நடத்துகிறாங்க, யார் கூட்டுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பொறுத்தளவுக்கு சரி இந்த கிராம சபை கூட்டுறாயிட்டாங்க, இதோட வேலை என்னவாக இருக்கும், வாட் இஸ் இட்ஸ் பர்பஸ். ஓகே, ஸோ இதை கூட்டுறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் வில்லேஜ் பிளான். ஓகே, ஸோ அந்த கிராமத்தோட திட்டங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை ஃபைனலைஸ் பண்ணுறது இந்த கிராம சபை தான் பண்ணும். ஓகே, அது போக அந்த கிராம சபையில் அந்த வில்லேஜுக்கான பட்ஜெட் எவ்வளோ, அந்த கிராமத்துக்கான பட்ஜெட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. அது போக ஆடிட்டிங் ஏதாச்சும் ஒன்று வருது அப்படின்னா அந்த ஆடிட்டிங் ரிப்போர்ட்டை அப்ரூவ் பண்ணுறதும் அவங்க தான். ஓகே, ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனிதிங் இம்ப்ளிமெண்டேஷனில் ஸ்கீம்ஸோ ஏதாச்சும் ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ திட்டம் ஏதாச்சும் ஒன்று கவர்மெண்ட் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள், ஸோ அதை வந்து சஜஷன் ஏதாச்சும் சொல்கிறது, இல்லை சம் அதர் திங் ஏதாச்சும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒருவேளை அவங்களுக்கு அந்த பவரை கொடுத்தாங்கன்னா ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராம சபை பொதுக்கூட்டம் தான் செய்யும். ஓகே, ஸோ இதுதான் இதோட ஃபங்க்ஷன்ஸ். அப்போ நமக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ஒன்று, கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் என்னென்ன வரும் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக பார்த்து வச்சுக்கோங்க. ஆக்டோட இயர் முக்கியம். ஓகே, ஸோ 1994 கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன் 243A முக்கியம். இதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அந்த பர்டிகுலர் கிராமத்தோட வாக்காளர் பட்டியலில் இருந்தால் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அட்லீஸ்ட் 2 தடவை கான்ஸ்டியூட் பண்ணி ஆகணும். இங்கே தமிழ்நாட்டில் மொத்தம் 6 டைம்ஸ். இந்த 6 டைம்ஸோட நம்பர்ஸ் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து யார் கன்வீன் பண்ணுறா, யார் கூட்டுறா, யார் அதை நடத்தி தர்றா, இது 2 நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து இவங்களோட செயல் என்ன, வாட் இஸ் இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ இவ்வளோ தான் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் முடிச்சு அடுத்த டாபிக் போயிடலாம். அடுத்து பாருங்கள், பயாலஜிக்கல் வெப்பன் கன்வென்ஷன் அப்படிங்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன். ஓகே, ஸோ ஒரு தீர்மானம். ஓகே, ஸோ அது யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா UN. ஓகே, ஸோ ஐக்கிய நாடுகள் சேர்ந்து பண்ண ஒரு கன்வென்ஷன். அது வந்து 50 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எது அந்த கன்வென்ஷன் எதை பேஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் வெப்பன். ஓகே, இன்சென்ஸ் இந்த ஆந்த்ராக்ஸு இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் ஒரு பயாலஜிக்கல் வெப்பன். ஓகே, ஸோ அந்த உயிரியல் ஆயுதம்னு சொல்லுவோம் இல்லையா, நுண்ணுயிரியல் ஆயுதம். ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்கான ஒரு தீர்மானம் தான் இந்த கன்வென்ஷன். இந்த கன்வென்ஷன் இப்போ கம்ப்ளீட் ஆகி 50 வருஷம் ஆச்சு. ஓகே, ஸோ அப்போது இதில் எதெல்லாம் முன்னிறுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆயுதமும் எதை பயன்படுத்தி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னா நுண்ணுயிரிகளை. ஓகே, ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸை யூஸ் பண்ணி லைக் பாக்டீரியாவோ இல்லை வைரஸோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு நுண்ணுயிரியல் கிருமிகளை எடுத்து அதை வந்து கல்டிவேட் பண்ணி அதை வந்து லேபில் வச்சு அது மூலமாக ஒரு ஆயுதத்தை நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா அது செயல்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது இந்த தீர்மானத்தோட சிறப்பம்சம். இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி இதை கான்ஸ்டியூட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதில் எதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ் லைக் வைரஸ்னாலேயோ பாக்டீரியானாலேயோ ஃபங்கைனாலேயோ இதனால் எந்த விதமான ஒரு ஆயுதமும் அந்த ஆயுதம் என்ன பண்ணிடக்கூடாது, மக்களையோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை என்விரான்மெண்ட்டை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த எந்த நாடும் செஞ்சிடக்கூடாது, அவங்களோட போரில் எப்படி யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதான் இந்த ஒரு பர்டிகுலர் தீர்மானத்தோட சிறப்பம்சம். ஸோ அது செயல்படுத்தி 50 வருஷம் ஆச்சு. ஸோ அந்த பயாலஜிக்கல் கன்வென்ஷன் அப்படிங்கிறதோட பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்தியா இதில் மெம்பரா, நம்ம சைன் பண்ணிட்டோமா, ராட்டிஃபை பண்ணிட்டோமா இது அப்படின்னா இந்தியா ராட்டிஃபை பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இந்தியாவும் இதில் ஒரு மெம்பர் தான்.
ஓகே. ஸோ மொத்தம் ஒரு 88 நாடுகள் கையெழுத்து போட்டிருக்காங்க. அதில் இந்தியா ஒன்று. போதும், இவ்வளோ தெரிஞ்சிருந்தா போதும். இந்த பயாலஜிக்கல் டைவர்சிட்டி பயாலஜிக்கல் வெப்பன் கன்வென்ஷன் அப்படிங்கிறது ஒரு யூஎன் கன்வென்ஷன். ஓகே, ஸோ அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்தியா இதில் சைன் பண்ணிட்டாங்களா? இந்தியா சைன் பண்ணிட்டாங்க. இதோட பர்பஸ் என்ன? மைக்ரோ ஆர்கானிசம்ஸை யூஸ் பண்ணி எந்த விதமான பாம்போ இல்லை எதுவும் செய்யக்கூடாது, அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான் இந்த ஒரு பர்டிகுலர் கன்வென்ஷனோட அப்ஜெக்டிவ். ஸோ இந்த டாபிக் அவ்வளோதான், இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்து பேங்கட். ஓகே, ஸோ இது ஒரு போர்ட்டல். நமக்கு தெரியும், எப்பயுமே வருஷத்தில் 1 or 2 கொஷின் போர்ட்டலை வச்சு ஒரு கொஷின் வந்துடும் அப்படின்னு. ஓகே, ஸோ இன்சென்ஸ் இது டிஜிட்டல் இதுக்காக கொண்டு வந்தது தான். ஓகே, இது இந்த போர்ட்டலை வச்சு கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும் அப்படின்னு வரும்போது, இப்போது இந்த ஒரு பேங்க் நெட் போர்ட்டல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகே, ஏன் அப்படின்னா இதில் என்ன ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு லோன் ஒரு இண்டிவிஜுவலோ ஒரு கம்பெனியோ ஒரு பேங்க்லேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க என்ன அட்டாச் பண்ணியிருப்பாங்கன்னா, கொலேட்ரல் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இன்சென்ஸ் ஏதாச்சும் ஒரு ஷூரிட்டிக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியவோ இல்லை ஒரு பர்டிகுலர் பத்திரத்தையோ வச்சு தான் என்ன பண்ணியிருப்பாங்க, கடன் வாங்கியிருப்பாங்க. இப்போ அந்த கடனை திருப்பி செலுத்த முடியல அப்படின்னா, அதை வந்து செயலற்ற கடன் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா, அந்த கடனை என்ன பண்ண வேண்டியது இருக்குது, திருப்பி வாங்க வேண்டிய பொறுப்பு யாரோடது அப்படின்னா, வங்கிகளோட பொறுப்பு. ஓகே, கண்டிப்பாக பேங்க் கலெக்ட் பண்ணி ஆகணும். அப்படி கலெக்ட் பண்ண முடியல அப்படின்னா அந்த பேங்க் திவால் ஆயிரும். அது மாதிரி நிறையா பார்த்துருக்கோம், நம்ம இதுக்கு முன்னாடி நடந்துச்சு. அப்போ இதை வந்து மேம்படுத்தணும், இன்சென்ஸ் ரிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, நிறையா வந்து நமக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. லைக் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இன்சென்ஸ் நம்மளே ஏதாச்சும் ஒரு லோன் வாங்கிட்டு ரீபே பண்ண முடியல அப்படின்னா, அந்த பேங்க் என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள பொறுத்தளவுக்கு அது அசட்டு. அந்த அசட்டை லோனை வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஏதாச்சும் ஒரு கம்பெனிக்கு விற்றுருவாங்க. அந்த கம்பெனி என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட வசூல் பண்ணுவாங்க. ஸோ அது ஏதாச்சும் ஒரு ஒரு ஃபார்முலாவை கொண்டு வந்து, இவ்வளோ நீங்கள் சிங்கிள் பேமெண்ட்டாக கட்டிடுங்க, அந்த லோனை நாங்கள் க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டு நோ டியூ சர்டிஃபிகேட் கொடுத்துட்றோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதுக்கு நிறையா சர்ஃபாசி ஆக்டு, இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடு, ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் இதெல்லாம் இருக்காங்க. நம்ம ரிலையன்ஸ் இவங்களெல்லாம் பார்த்துருப்போம், கேள்வியும் பட்டிருப்போம். ஓகே, ஸோ இதில் என்ன ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படைத்தன்மை இல்லை. இந்த லோன் எப்படி வந்து அவங்கள்ட்ட போகுது, அவங்க எப்படி ரெக்கவர் பண்ணுறாங்க, இதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, இதில் என்ன மாதிரி ஆக்ஷன் நடக்குது, இன்சென்ஸ் ஒரு வேளை ஒரு பர்டிகுலர் வீடை வந்து ஏழை விடுறாங்க அப்படின்னா, அந்த ஏழை விடுறதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது, நான் ஒரு வேளை அதை வாங்குறதுல இன்ட்ரெஸ்டாக இருக்கேன் அப்படின்னா. ஸோ இதெல்லாம் ஒரு இன்சைடராக அவங்களே பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, வெளிப்படைத்தன்மையாக எல்லாரும் பார்த்துக்கிறக்கூடிய ஒரு விஷயமா, ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய விஷயமா இந்த பேங்க் நெட் போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ். ஓகே, ஸோ இன்சென்ஸ் செயலற்ற கடன்கள்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த நான் பர்ஃபார்மிங் அசட்ஸை ரீகேபிட்டலைஸ் பண்ணி அது மூலமாக பேங்க்குக்கு வருமானம் வர்றது தான். ஓகே, ஸோ அதை வந்து ஒரு நெட்வொர்க் மாதிரி பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வர்றதுக்காக தான் இந்த பேங்க் நெட் போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது யாரெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த பேங்க் நெட் போர்ட்டலை கிரியேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ எஸ்பிஐ, இந்தியா பேங்க்கு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், இந்த மாதிரி பப்ளிக் செக்டர் பேங்க் சொல்கிறோம் இல்லையா. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12 பப்ளிக் செக்டர் பேங்க்ஸும் இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களோட ஒர்க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அசட்டை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது தான். இன்சென்ஸ் எப்படியாச்சும் அதை வந்து வசூலிக்கிற வேலை தான் அவங்களும் பண்ணுறாங்க. ஸோ அந்த விதத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த போர்ட்டலை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பர்பஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கிளியர் பண்ணுறது. இன்சென்ஸ் ஸ்பீட் ஆஃப் தி ப்ராசஸ் ஆஃப் டிஸ்போசிங் ஆஃப் நான் பர்ஃபார்மிங் அசட் கேசஸ், அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் இதே மாதிரி ஒரு சிஸ்டமில் ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா, இப்ரே அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டமில் ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருந்துச்சு, இபி கிரே. இப்போது பேங்க் நெட் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி அப்கிரேடடாக இருக்குது. ஒருவேளை இதை கொடுத்தோ இல்லை இதை கொடுத்து, ரெண்டில் எதை கொடுத்து கேட்டாலும் ஒன்றே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பர்ஃபார்மிங் அசட்ஸை சரி பண்ணுறது தான் இதோட வேலை. ஓகே, ஃபைன். அடுத்து நித்தி ஆயோக் லான்ச் டிஎக்ஸ் எட்ஜ். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு யூனியன் கவர்மெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான். ஓகே, ஸோ இதுவும் கிட்டத்தட்ட ஒரு போர்ட்டல் மாதிரி இல்லாட்டினாலும் இது ஒரு இனிஷியேட்டிவாக நடக்க போகுது. இதுவும் ஒரு அட்வான்ஸ்மெண்ட் இனிமேல் தான் நடக்கும். இந்த இஎக்ஸ் எட்ஜ், ஓகே, ஸோ டிஎக்ஸ் எட்ஜ் அப்படிங்கிறது எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ்எம்இ செக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், சிறு குறு நடுத்தர தொழில் புரிவோர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இவங்களை மேம்படுத்துறது தான்.
எந்த இடத்துல இவங்களை மேம்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக இன்சென்ஸ் அந்த ஏஐ எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுக்கப்புறம் ஒருவேளை பிளாக் செயின் டெக்னாலஜி ஏதாவது வந்துச்சுனாலோ, இல்லை காமர்ஸில் அவங்களோட ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்கான விஷயங்களோ, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு லேர்ன் பண்ணி தரணும், இன்சென்ஸ் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இன்ட்ரடியூஸ் பண்ணதான் இந்த டிஎக்ஸ் எட்ஜ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமு. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்தளவுக்கு யாரெல்லாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு ப்ரெஷர் குரூப். ஓகே, ஸோ அவங்க வந்து என்னென்னா இண்டஸ்ட்ரீஸ்லாம் சேர்ந்து ஆரம்பித்த ஒரு ஆர்கனைசேஷன். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்காண்டி அவங்க ஃபங்க்ஷன் ஆகுறாங்க. இதில் யார் இன்னொருத்தவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா நித்தி ஆயோக் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதோட ஏஐசிடி, ஓகே, ஸோ ஆல் இண்டியன் கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், இந்த 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் இனிஷியேட்டிவை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதோட பர்பஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் எம்எஸ்எம்இஸ், ஓகே, ஸோ மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸை எம்பவர் பண்ணுறது தான். எந்த மேட்டர்ஸில் அப்படின்னா டிஜிட்டல் டெக்னாலஜிஸில். ஓகே, ஸோ டிஜிட்டல் டெக்னாலஜிஸில் அவங்கள என்ஹான்ஸ் பண்ணி அது மூலமாக அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதோ, அவங்களோட சேல்ஸ் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணி தரதோ, அவங்களுக்கு ப்ராஃபிட்டை ஈஸியாக வாங்கி தரதோ, இல்லை குயிக்காக அவங்க ப்ராடக்டை கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்க வைக்கிறதோ, இதுக்கான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டி தான் இந்த டிஎக்ஸ் எட்ஜ் அப்படிங்கிறது. இதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அகாடமியா அப்படிங்கிறது அகாடமிக்ஸ் தான். ஓகே, ஸோ காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ் இவங்க தான். டெக்னாலஜி சொல்யூஷன் ப்ரொவைடர்ஸ், கவர்மெண்ட்டு, இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான திட்டம் வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ் எட்ஜ் அப்படிங்கிறது எம்எஸ்எம்இ செக்டார்ஸுக்கான ஒரு திட்டம். ஓகே, ஸோ இது இந்த அளவில் தெரிஞ்சிருந்தால் போதும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் பிரம்மா. ஓகே, ஸோ இந்த ஆப்ரேஷன் பிரம்மா அப்படிங்கிறது நமக்கு தெரியும், மியான்மரில் நிலநடுக்கம் நடந்துச்சு. அந்த நிலநடுக்கத்துக்கு நம்மளோட உதவி செய்யக்கூடிய ஒரு விஷயமா ஆப்ரேஷன் பிரம்மா அப்படிங்கிற பேரில் ஹியூமன் அசிஸ்டன்ஸ் அண்டு டிசாஸ்டர் ரிலீஃப் அப்படிங்கிறது நத்திங் பட் ஒருவேளை அங்கே கட்டடங்களுக்கு கீழே மாட்டியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே நமக்கு எப்படி ஆர்மி, நேவிலாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அதே மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பர்சன்ஸ் மியான்மர்லேயும் போய் அங்கேயும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அது போக நம்மளை பொறுத்தளவுக்கு அந்த நேஷ்னல் டிசாஸ்டர் ரிலீஃப் மேனேஜ்மெண்ட்டு சொல்லுவோம்ல, என்டிஎம்இ, ஸோ அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே போய் அசிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது போக மெடிசின்ஸு, முக்கியமான மெடிசின்ஸு, ஃபுட்டு, வேறு ஏதாச்சும் அவங்களுக்கு தேவையான திங்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் தான் இது ஆப்ரேஷன் பிரம்மா அப்படிங்கிறது. கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, ஸோ எந்த ஷிப்ஸ் மூலமாக இதை எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னா சத்புரா அண்ட் சாவித்ரி அப்படிங்கிற 2 ஷிப்பில் இது என்ன எடுத்துகிட்டு போயிருக்காங்க. யாரெல்லாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியன் ஆர்மி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அண்டு நேஷ்னல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபோர்ஸ், என்டிஆர்எஃப். ஓகே, ஸோ ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு டிஷர்ட் போட்டு ஒர்க் பண்ணுவாங்கல்ல, ஸோ அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே போய் அவங்களுக்காக உதவி செஞ்சுருக்காங்க. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ஒன்று. ஓகே, ஸோ இந்த வேர்ல்டு சோஷியல் ப்ரொடெக்ஷன் ரிப்போர்ட், இந்த வேர்ல்டு சோஷியல் ப்ரொடெக்ஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறது, சோஷியல் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது அந்த வல்னரபிள்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ விளிம்பு நிலையில் உள்ளவர்கள். ஓகே, ஸோ பொருளாதாரத்தில் விளிம்பு நிலையிலோ இல்லை சோஷியலி, ஓகே, ஸோ சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் உள்ளவர்களுக்கோ அவங்களுக்கான ஒரு சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஒரு பென்ஷன் கொடுக்கறது, அவங்களுக்கு ஒரு லைஃப் சப்போர்ட், ஒரு எஜுகேஷன் கொடுக்குறதோ, இல்லை அவங்களுக்கான ஹெல்த் கொடுக்குறதோ, இல்லை அவங்களுக்கான மினிமம் வேஜஸ் கேரண்டி என்ஷூர் பண்ணி தரதோ, ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா சோஷியல் ப்ரொடெக்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேர்ல்டு சோஷியல் ப்ரொடெக்ஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறது யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. முக்கியமான ஒரு ரிப்போர்ட், ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த தடவை கேட்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா இந்தியாவை பற்றின ஒரு பாசிட்டிவான ஒரு நோட் இதில் சொல்லியிருக்காங்க. இந்தியா இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர்த்த என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. ஒரு எம்என் நரேகா ஸ்கீம் மூலமாகவோ, இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அது மூலமாகவோ, இல்லை ஏதாச்சும் ஒரு பென்ஷன், முதியோர் பென்ஷன் மூலமாகவோ, இது மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா மக்களை இந்த சோஷியல் ப்ரொடெக்ஷனுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இந்த ஸ்மால் பென்ஷன் ஸ்கீம்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, அட்டல் பென்ஷன் யோஜனா, ஓகே, ஸோ ஸ்ரந்தான் யோஜனா, ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான சோஷியல் செக்யூரிட்டியை என்ஷூர் பண்ணுறது. ஸோ அது மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 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 மேம்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ இது யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் தான். இந்த ஆர்கனைசேஷன் அஸ் அண்ட் ஸ்பெஷலைஸ்டு இன்ஸ்டியூஷன் ஃபங்க்ஷன் அண்டர் யுனைடெட் நேஷன்
டு டெடிகேட் லேபர் ரைட்ஸ் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024-26 இந்தியா சோஷியல் ப்ரொடெக்ஷன் கவரேஜ் என்னவாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48% கூடி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 92 கோடி மக்கள், ஓகே, ஸோ 922 மில்லியன் பீப்புள்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் இந்த பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிருக்காங்க. இன்சென்ஸ் ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்டோட பெனிஃபிட்டில் அவங்க பெனிஃபிஷரியாக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் இதில் ரொம்ப சிம்பிள். இந்த வேர்ல்டு சோஷியல் ப்ரொடெக்ஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுறது யாருன்னா இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். அவ்வளோ தெரிஞ்சிருந்தால் போதும். இதை கேட்குறதுக்கான வாய்ப்பு ஏன் அதிகம்ங்கிறதுக்காக தான் இந்த ஜஸ்டிஃபிகேஷன்லாம். ஓகே, ஸோ இந்த ஒரு நியூஸ் ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. ஃபைன். நெக்ஸ்ட், ஆஃப்ரிக்கா இந்தியா கீ மேரிடைம் என்கேஜ்மெண்ட், ஐக்கிமி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆஃப்ரிக்கா இது ஒரு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் ரெலவெண்ட்டான நியூஸ்னு வச்சுக்கோங்களேன், ஐஆர் நியூஸ். ஓகே, ஸோ ஐக்கிமி அப்படிங்கிறது ஆஃப்ரிக்கா இந்தியா கீ மேரிடைம் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது யாருக்கு உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்க்கும், ஓகே, இந்தியாவுக்கும் உள்ள மேரிடைம் செக்யூரிட்டி. ஓகே, ஸோ மேரிடைம் செக்யூரிட்டி அப்படின்னா நம்ம யூஸ்வலாக இந்த ஆப்ரேஷன் மலபார் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 நாடுகள் சேர்ந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரிடைம் செக்யூரிட்டியை என்ஷூர் பண்ணுறதா. இன்சென்ஸ் கடலில் எந்த ஒரு பாதுகாப்பை என்ஷூர் பண்ணுறது தான். யார்கிட்டருந்து ஒரு கொள்ளையர்கிட்டேருந்து காப்பாற்றுறது, இதுக்கான ட்ரில். ஓகே, ஸோ ஒரு மார்க் ட்ரில் மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ அப்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீசெண்டாக வந்து ஐக்கிமி அப்படிங்கிற பேரில் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸோடு சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா மேரிடைம் எக்ஸசைசஸ் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதை யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவியும் டான்சானியாவும். ஓகே, ஸோ எங்கே இந்த சமிட் இந்த எக்ஸசைஸ் நடக்க போகுது அப்படின்னா தர்-எஸ்-சலாம். அதெல்லாம் அவசியமா அப்படின்னா அவ்வளோ சரிலாம் கிடையாது. டான்சானியாவோட சேர்ந்து இந்த தடவை பண்ண போகிறோம். இந்த ஐக்கியமி அப்படின்னு கொடுத்து ஒரு வேளை கேட்டாங்கன்னா ஆஃப்ரிக்கா இந்தியா கீ மேரிடைம் என்கேஜ்மெண்ட்டு தான். டான்சானியாவும் நம்மளும் சேர்ந்து தான் இந்த தடவை பண்ண போகிறோம். இதை பொறுத்தளவுக்கு எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா கொமரோஸ், டிஜிபவுத்தி, எத்தீரியா, கென்யா, மடகாஸ்கர், மொரீஷியஸ், மொசாம்பிக்கு, சேஷல்ஸ், சவுத் ஆஃப்ரிக்கா இவங்கெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோலாம் தேவையா அப்படின்னா இந்த ஏரியாலாம் தேவையில்லை. யார் கண்டக்ட் பண்ணுறா? டான்சானியா. யாரோட சேர்ந்து? இந்தியா. யார் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறா? ராஜ்நாத் சிங். ஓகே, ஸோ ஹானரபிள் மினிஸ்டர். ஓகே, ஸோ இதோட தேவையில்லை. ஓகே, ஸோ எந்த மினிஸ்டர் பண்ணுறாருனோட தேவையில்லை. ஐக்கியமி அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் ஆஃப்ரிக்காவுக்குள்ள மேரிடைம் செக்யூரிட்டியை என்ஷூர் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் எங்கே நடக்க போகுது அப்படின்னா டான்சானியாவில் தர்-எஸ்-சலாம் அப்படிங்கிற பிளேஸில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இதில் பார்ட்டிசிபென்ட் கண்ட்ரிஸ்ன்றவங்க இவங்களாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தான் இதை பொறுத்தளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நமக்கு தெரியும் ஏதாச்சும் ஒரு புக்கை கொடுத்து அது யார் எழுதுனாங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சையத் கிர்மனி. ஓகே, ஸோ இவர் ஒரு விக்கெட் கீப்பராக இருந்தவர் இந்தியாவில். ஸோ இவர் என்ன புக் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டம்ப்டு லைஃப் பிஹைண்ட் அண்ட் பியாண்ட் தி 22 yards. ஸோ அப்படிங்கிற பேரில் ஒரு புக் எழுதியிருக்காரு. ஸோ நமக்கு தெரியும் ஏதாச்சும் ஒரு புக் நேம் கொடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ்வலாக கொஷின்ஸ் கேட்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்த டாபிக்ஸ் அப்படிங்கிறது இந்த வாரத்தோட முக்கியமான டாபிக்ஸ். ரொம்ப சின்ன சின்ன டாபிக்ஸ் தான், ஒன்றும் பெருசாக இல்லை. ஏன்னா முக்கியமாக எடுத்து பேசுகிற மாதிரி அதை டிஸ்கஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இந்த வருஷம் எதுவும் நடக்கலை. ஓகே, அப்படி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், அதை தனியாக எடுத்து நம்ம பேசுகிறோம். இவ்வளோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். இந்த வாரத்தில் இவ்வளோ நடந்திருக்கு போதும். ஒரு 10 நியூஸ் தெரிஞ்சிருக்குல்ல, தட் இஸ் மோர் தென் எனஃப். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்களில் அடுத்து வர முக்கியமான விஷயங்கள் பார்க்கலாம். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இதில் என்ன ஒன்று மிஸ் ஆகிக்கிட்டே போகுது அப்படின்னா தமிழில் உங்களுக்கு கொடுக்குறது தான். ஓகே, ஸோ அதுதான் விட்டு போகுது. அது பார்க்கலாம் எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதனால தான் நான் முடிஞ்ச அளவுக்கு தமிழில் நான் கிளாஸ் எடுக்கிறேன். ஓகே, ஸோ நோட்ஸு நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாலே போதுமானது தான். தமிழில் நான் சொல்கிறத நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாலே ஓரளவுக்கு படிச்சிங்கனாலே புரியும். ஸோ அந்த மாதிரி தான் இதை நம்ம எடுத்துகிட்டு போகிறது. பார்க்கலாம் தொடர்ந்து எப்படி நம்ம எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறத. ஸோ இதோட இந்த ஒரு பர்டிகுலர் செஷனை நான் என்ன பண்ணுறேன், வைண்ட் அப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீக் இன்னும் ஒரு புது கரண்ட் அஃபேர்ஸோட நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட இந்த ஒரு செஷன் நான் வைண்ட் அப் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் செஷன். தேங்க்யூ.